ஸ்கூலில் காம்படிஷன். ஸோ பாப்பா வந்து டோரா கெட்டப் போட போகிறா. ஸோ அதனால் வந்துட்டு டோரா போட்டிருந்த மாதிரியே பிரேஸ்லெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 கஸ்டமர் கிட்ட என்கிட்ட கேட்டிருப்பாங்க. பட் அந்த 5-6 கஸ்டமருக்கும் நான் பண்ணி கொடுத்தேனான்னு கேட்டால் இல்லை. என்னால் 2 பேத்துக்கு மட்டும்தான் பண்ணி கொடுக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா அவங்க கேட்ட டைம் அப்போது வந்துட்டு நான் ஆர்டர்ஸ் எடுக்காத டைம். அது மட்டும் இல்லை, இது கேட்ட எல்லாருமே வந்துட்டு ஒரு 2 நாளில் வேணும், 3 நாளில் வேணும், இப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் கேட்டாங்களே இந்த மாடலில், அவங்கள்ட்ட தான் வந்து நான் பீட்ஸ் எல்லாம் அனுப்பி நான் கேட்டேன். இந்த பீட்ஸ் ஓகேவா, இந்த கலர் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உட் பீட்ஸும் கிராக்கல் பீட்ஸும் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நானே செஞ்சு மாடலும் அனுப்பியிருந்தேன். இது ஓகேவா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கல ஆர்டரும் நான் கன்ஃபார்ம் பண்ணல. அப்போ ஊரில் இல்லாத டைம்னால என்னால் கொரியர் பண்ண முடியல. ஸோ அப்போ அதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணேன், வந்து செஞ்சு கொடுக்க முடியல டோரா பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து லாஸ்ட் மந்த் வந்த ஆர்டர். அதுக்கப்புறம் பார்த்தா நவம்பர் மந்த்தும் அதே ஆர்டர் வருது. பரவாயில்லையே, நம்ம ஃபீல் பண்ணோம், ஆனால் திரும்ப அந்த ஆர்டர்ஸே வந்துருச்சு அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் கேட்ட 2-3 பேருக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டேன். உண்மையை சொல்லணும்னா நான் இது வரைக்கும் இந்த பீட்ஸில் ஃப்ளார் வச்சு பண்ணதே இல்லை. அதனால எனக்கு கொஞ்சம் இது சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. சிம்பிள் தான், பட் இருந்தாலும் நான் பண்ணாத